மங்கு மங்குன்னு தவி விட போற மைஜெட்டுக்கார ஆடிவிட்டான். அப்போ ஒரு ஊரில் மைஜெட்டு போகிற ஆள் மங்கு மங்குன்னு குதிச்சு வயரப்புறம் பிச்சு எறிஞ்சிச்சேன். ஆனால் இந்த தம்பிக்கு சாமி வராது. ஏன்னா இன்னும் அவன் வந்து டொங்காசு வரல. பேரன்பு கொண்டு என்னத்தை அப்படி எட்டிட்டு பார்க்குறேன். நானா தூண்டி ஓடுக்கிட்டா இருக்கேன். கம்மா கெண்ட மாதிரி அதுதான். எது கத்துனிய ஏ இப்படி கத்தி தாண்டா நல்லா வர்ற மாடு கூட பாய்ச்ச இது பண்ணி சும்மா நிற்கிறவனை குத்தி போட்டு போயிடுவேன். அது பாட்டுக்கு மாடு வந்துக்கிட்டு இருக்கேன். கதையா புரியாண்டிவேன். சும்மா ஐஸ் ஊத்தனை தூக்கி போட்டு போயிடும். தாலுகா ஆஃபீஸில் போய் கொடு. நான் இல்லை, நான் கிளர்க்கு. என்னடா அது மனுவா? என்னடா அது? ஐயோ இது இல்லையா, இது மருதமணி மைக்கு எச்சிதறிக்கு. எம்கேஆர் அண்ணனை பாராட்டியால் புரட்டின்னு ஓட்டிருக்கேன். என்னது? சரி நான் சேர்த்து படிச்சுக்கிறேன். எம்கேஆர் அண்ணனை பாராட்டி மாங்காளிபட்டி ராக்கெட்டு குரூப்பு யாரு பூச்சி வேறன்னா இது யாரு உள்ள தூக்கிட்டு போங்க. ஒரே அறதேன். அப்போ புத்தரு உக்காரு. இடம் இல்லாமல் தெரிஞ்சிரியா? நீ 8 நாளைக்கு தெரிஞ்சாலும் இடம் இருக்காது. விதி மாங்காளி. என்ன சிரிப்பு அதிசயமாயிர. மாங்காளிபட்டி ராக்கெட் குரூப்பு ஜல்லிக்கட்டு நண்பர்கள் ரமேஷ் பிரதர்ஸ், வல்லம் டேவிட் 20 ராஜேஷ் பிரதர்ஸ் சார்பாக மீண்டும் ஒரு முறை படிக்கும். இங்கே வாவே நீ உனக்கு 500 தரேன். வீட்டை விட்டு ஓடி போயிடும். எந்த தண்டி லிஸ்ட்டு போட்டிருக்க காது குத்து பத்திரிக்கை அடிக்கிற மாதிரி 200 ரூபா பட்டி ராஸ்கல். நாட்டில் 1000 ரூபா கொடுத்தாலும் பொத்துன்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கேன். 200 ரூபா கொடுத்துட்டு இன்னொரு முறையா? டேய் அவரை போய் கிட்னி எடுறான். வாழ்த்துக்கள் போடும். பெரும்பாலும் நீங்கள் நினைக்கிறீங்க என்னுடைய அன்பாலயத்துக்கு நன்கொடை கொடுக்குற ஆளுகள்லாம் 100க்கு 10 பேர் தான் இறக்கப்பட்டு கொடுக்குறேன். மற்ற ஆள் பூரா விளம்பரத்தை தான் கொடுக்குறேன். இதுதானே உண்மை? உண்மையா இல்லையா? ஏய் கையை ஆட்டினா நான் கோடாங்கி விபூதி அள்ளி அப்படி வீசினேன்னா ஓதம் 12 டன் ஆகி போகும். அப்புறம் சரி பனை மரத்துலேயே சொரிஞ்சுக்கிட்டே கிடப்பான். பொம்பளை நினச்சிட்டான்டா அவன் என்னைய. அந்த அளவுக்கு போதில் இருக்கான்டா. தாடி வந்து அவனுக்கு மாஸ்க்கு மாதிரியே தெரிஞ்சிருக்கு அவனுக்கு. இருடா லபி தலைன்னா என்ன பண்ண நம்ம மட்டும் கோலம் அடிப்போமா? காணா நக்கறா போனோம். அரே நான் நீர்மலை அடிச்சான் போடுறான் வந்தாண்டா. இதில் கொஞ்சம் சார் போய் பாப்பு பேசா இருக்கு. சார் போய் இப்போத்தான் நாடகமே ஆரம்பிக்க போகிறேன். பேரன்பு கொண்ட என் உயிரில் மேலான இன்னும் 150 பிறவி எடுத்தாலும் இந்த தமிழனுக்கு பட்ட கடனை இந்த எம்கேஆர் அடைக்க முடியாது. பசித்தோருக்கு உணவு கொடுப்பதில் கேப்டன் விஜயகாந்த் ஐயாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற ஆண் சிங்கங்களே, கட்டண புருஷன் சாப்பிட்டாரா பெத்த பிள்ளைக்கு சோறு ஊட்டணுமா என்று கூட தெரியாமல் கரண்ட் கட்டான இபி அதிகாரிகளை கேட்காத கேள்வி கேட்டுவிட்டு சீரியல் பார்த்து கொண்டு தெரியக்கூடிய என் தாய்மார்களே, ரோசப்படம் ஒன்றும் இல்லை மேடம், கிணத்து வடியை வச்சு எரிஞ்சே வருவேன். சீரியலை பாருங்க, அது பொழுதுபோக்குத்தேன். இருடா ஒவ்வொன்றா ஆரம்பிச்சு விடுறேன். அதுக்குள்ளே வண்டி எடுத்துட்டு சென்னை போயிட்டானேவே. இப்போ தானே இங்கே நிற்கிறேன். பொன்னமரா நின்றவனை கொண்டு போய் விட்டுட்டானே மேலுமருவத்தூருக்கு. சீரியலை பாருங்கள். நாடகம் எந்த கலையாக இருந்தாலும் என்னை பொறுத்தளவு ஒரு பொழுதுபோக்கு அம்சமாகத்தான் பார்க்கணும். உங்கள் குடும்பம் முக்கியம். 4 பேரை போல் நீ நல்லா வாழ்ந்தாத்தேன் அது நல்ல வாழ்க்கை. நீ கொஞ்சம் லேஜாக இறங்கிட்டேன்னா எதிர்த்து வீட்டுக்காரன் எலும்புச்சம்பளத்தை உருட்டி விட்டு விளையாடுவேன். சூப்பர் தலை என்ன இல்லை சூம்ப வர்றேன். என்ன சொன்னேன்? என்னடா சொன்னேன்? அந்த கதை கழுத்திருப்பேன்ச்சாவ. சூப்பர் தலைவா. அன்னை தெரசாரோபத்தில் அமர்ந்திருக்கின்ற என் தாய்மார்களே, இந்த விழாவை நடத்தக்கூடிய விழா கமிட்டியாளுக்கு தான் தெரியும் இந்த வேதனையெல்லாம். இந்த வந்துட்டேன் மனு கொடுக்க. சும்மா வாடா, ஒன்றும் செய்ய மாட்டேன், பயப்படாத வாடா.
உனக்கு நீக்குற ஆகிற சத்தி இருக்குடா, நீக்குற மாதிரி வருவேன் நல்லா. டெய்லி கிளச்சி விட்டுக்கிட்டே இரு. ஓ ஏ கே நண்பர்கள் ஓவலிப்பட்டி. ஓகே நண்பர்கள், ரூபாய் 501. நன்றி புத்ரு. இந்த உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான இரவு வணக்கம் ஐயா. புறம் தமிழ்நாடா கேரளாவா? வணக்கம் சொல்லும் போது ஒன்று வணக்கம் சொல்லணும்னு இல்லை, கைதட்டணும். கணேஷ் போல போடுறாங்களா என்னப்பா? ஏன் சின்ன பிள்ளை வெளியே இருந்துச்சாரா? இந்த அசிங்கம் உனக்கு தேவையாடா புத்ரு? ஊரே எங்கள் அண்ணன் தம்பி இதை. நான் ரசிகர் என்று பிரித்து பார்ப்பதே கிடையாது. என்னையை பொறுத்தவரை நீங்கள் எல்லாம் அண்ணன் தம்பி. நீங்கள் நல்லா இருக்கணும். அப்படி நல்லா இல்லாட்டாலும் இந்த தம்பி விட மாட்டேன். கூத்தாடியாவது உங்களுக்கு சோறு ஓட்டுருவேன். இதே உண்மை. இந்த உலகத்தில் யாருமே பிறக்க போகிறது கிடையாது. இதில் நீ பெரியாள் நான் பெரியாள்னு அடித்து பாஞ்சு காற்றை கடிச்சிக்கிட்டு ஸ்டேஷனுக்கு போகிறாங்க கிடையாது. இந்த உலகத்தில் யார் பெரியாள்னா 10 மாதம் உன்னை சுமந்து கஷ்டப்பட்டு வளர்த்துச்சுவார் பெத்த தாய் தான் பெரியாள். அதுக்கு நினச்சிச்சுன்னா அன்னைக்கு நம்மளை கொண்டு வச்சுன்னா நக்கி தெரிய வேண்டியேன். பெத்த தாயை உரம் கைதட்டுதுவார். பிள்ளைய சொல்கிறத கேட்குதாத்தா? கேட்கல, பழுக்க காய வச்சு அவங்கள இழுத்துரு. எதுலன்னு ஏறி இருடா பேப்பைய மைனே. சரிடா சொல்கிறா. எதில் என்ன நான் டேப்பை வச்சு அளக்க முடியும். ஆனால் இந்த கூட்டத்துக்குள்ளேயும் வேர்க்கடலை வியாபாரம் பார்க்குறவாரு எதில் போய் முடியுதுன்னு பார்க்குறேன். தூக்கத்தில் அவ்வளோதான். மாடு பொடி மாடு. ஏன்னா கூட்டம் குறையட்டேன். 4 மணியை போல் பாரு, நாங்கள் 4 பேர் தான் இருப்போம். அப்படி வரைச்சிக்கிட்டேன். எல்லாத்துக்கும் தொழில் இருக்குது. நான் சொல்கிறேன் கூட்டத்தில் கவனமாக போகணும்னே. ஆமாம், அப்புறம் கொலுசை காணாமட்டுறாங்க உடனேட்டு. ஏன்னா மை செட்டு எந்த தொழிலுமே புனிதமான தொழில் தான். உலகத்தில் திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. கலவாங்கலாம்டா, கலவாங்கிறேன். ஒல்லியான ஆள் கலவாங்கணும். இப்படி ஆள்லாம் கலவாங்க முடியாது. முண்டை ஓட முடியாது. பண்ண முடியாது. பஸ் ஸ்டாண்டுக்கிட்டே நிற்பேன். இந்த செகதிலேயே அங்கேயே பிடிச்சி 2 நாளைக்கு அடிப்பாங்க. சட்டி இல்லாமல் வீட்டுக்கு போய் படுத்துக்கிறேன். அடி வாங்கினியாக்க இல்லை, ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டி. என்ன இது ஏன்டா அப்படி எந்திரிக்குதுங்க? கலர் கொஞ்சம் கோழி குஞ்சு மாதிரி. ஏதாய் பேசாமல் இருக்கண்ணே. இன்னும் உங்கள் ஆட்டை 2 நாளைக்கு தானே. திங்கக்கிழமை பார்க்கணும். எத்தனை பேர் மூக்க வடிக்கிறானா? அவங்க அம்மா அப்பாவை கொன்றுவாங்க. எம்மா 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 நான் பள்ளிக்கூட போகலப்பா. எம்மா எம்மா. அவங்க அப்பா வேணை பிடிச்சி தள்ளுவார். போடா எப்பா 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 அப்பா. அப்பா உனக்கு ரிமோட்டுக்கார வேணாப்பா வேணாப்பா நான் பள்ளிக்கூட போகிறேன். அந்த படிக்கட்டில் பள்ளிக்கூடத்து படிக்கட்டில் 7 தடவை காலை வைப்பேன். எப்பா 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 எப்பா. அவங்க அம்மா 2 கை, அவங்க அப்பா 2 கால். அப்படியே கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் திணிப்பாங்க. அங்கிட்டு பார்த்தா வாத்தியாரை கொண்டாட்டி வாத்தியாரை தூக்கிட்டு வரோம். 7 கேள். இவங்க இவரை கடுப்புல வாத்தியாரை அடிப்பாங்கன்னு அவர் ஐயோ ஐயோ ஏழை நீ எந்திரிச்சு வீட்டு போடா. என்ன சிரிப்பு? ஏன் என்ன வங்காளி அங்கிட்ட என்ன பிரச்சனை? ஓகே ஓகே. யாரும் உட்கார மாட்டா. என்ன ஓதமோ இல்லை என்ன வேதமோ? எங்கே நிற்கிறாள் வயரை ஒரு மாதிரியா பிடிச்சிக்கிட்டு நிற்கிற. நாடகம் விடிய விடிய நடக்கணும். ஏன்னா நாளைக்கு வந்து அந்த பிக்கப்புக்கு வந்து டிவி கட்டணும். அது இடவுல நிப்பாட்டி விடாயிடா. இவ்வளோ இரவுலையும் உங்களுடைய வேலையெல்லாம் விட்டுவிட்டு இந்த நாடக கலையில் இந்த குடும்பத்தை வாழ வைக்க வந்த உயிர் தமிழர்கள் அத்தனை பேருக்குமே எம்கேஆர் பாதம் தொட்டு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாடகம் என்ன நாடகம்னே தெரியாமல் சில பேர் தூக்கத்தில் வந்திருப்பீங்க. நாடகம் வள்ளிதர்ம நாடகம். இந்த வள்ளிதர்ம நாடகம் விடிய விடிய ஆளுக இருந்தாத்தே நல்லாயிருக்கும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பாதியில் படுக்கலை. 1 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு இருக்கிற மண்ணுக்குன்னு கல்லெல்லாம் அள்ளிட்டு போயிடுறேன். அங்கிட்டு உள்ளே போனால் கொட்டாய பாதியை காணா. கொட்டாயக்காரன் நாளைக்கு ஒரு காது ஊற்றுக்கு போயிருக்கேன்னு அவர் பிரிச்சுக்கிட்டு இருக்காரு. மை செட்டு ஊர் எல்லையிலேருந்து ஒவ்வொரு குழாயாக கழட்டிட்டு வர முடியும். ஆனால்
எத்தனை கூட்டம் இருந்தாலும் இல்லாட்டாலும் தன்னுடைய நடிப்பையும் குறைப்பதில்லை இந்த நாடக கலைஞர். அதுதான் உண்மை. மருதமணி அண்ணா 2 வாட்டில் குளுக்கோஸ் ஏருக்கு போய் பார்த்துட்டு வரியா? ஆரஞ்சு வாங்கிட்டு போறியா? அவன் தன்னால் ஒத்த கண்ணு தெரியாமல் இப்படி படுத்து கிடக்கேன். அவனை போட்டு செல்ஃபி எடுக்கிறேன்னு அவனுக்கு கடைசி செல்ஃபி ஆயிராமடா. போய் எடுக்கிற ஆளுவோ 10 பேர் போய் அவன் எம்பிடுக்கான இப்படி கையை போட்டுனா அவன் சுண்டிக்கிட்டு நிற்கிறேன். அதில் ஒருத்தன் காலை உழைப்பிட்டேன், கட்டை வர வளசிக்கிறது. கலைஞன் என்பவர்கள்லாம் யாருன்னா, நாடக கலைஞன்னா, நாங்கள்லாம் சம்சாரி வீட்டில் பிறந்து கஷ்டப்பட்டு வந்தபோதே நாடக நடிகர்லாம் பூராமே ஹாங்காங்கு, இவர் வந்து கன்னடா, இவர் ட்ரம்மு வேறேன், அவர் வந்து முஷரப்பு, அதெல்லாம் கிடையாது. பூராமே உப்பு சோப்பு தான். உப்பு சோப்பு போட்டு துவச்சி வந்தவங்க தான். தம்பி சொன்ன மாதிரி இந்த கூட்டத்துக்குள்ளெல்லாம் கணேஷ் போயில இல்லைன்னா மண்டை காயுமே. அதில் ஒரு பழக்கம் வச்சுருக்காங்க, போயில இல்லைன்னா விடவணி தானே மச்சான் மண்டை காயுது மச்சான். ஆமாம், காஞ்சா 10 படி அரிசி போட்டு வேக வச்சுருவார். அப்படியே அலைவேன் பேயா தெரியும். எவனாவது சட்டிக்குள்ளே கையை விட்டானா அகனே வாவேன். என்ன ப்ரோ அவன் உண்ணி அடிச்சு பிடிச்சி ப்ரோ. இதில் சில பேர் போயில எடுப்பேன், இப்படி உள்ள கைலிக்குள்ளே இப்படி எடுக்கும்போது 2 பேர் ப்ரோ போயில தானே கேட்டோம்னா, இல்லை ப்ரோ போயில இல்லை சட்டி ரேசா பிறண்டு இருந்துச்சு. ஆனால் அதை எடுத்து போடும்போது அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். மாடா ஒரு சோக்கர், மாடா ரம்மி, அட தாயம் 12 ஊதி அந்த பாக்கெட்டு முட்டை வந்துடும். முட்டை வந்தோடனே இப்படி கொட்டுவாங்க.